பங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு வக்ர கிரகமும் கோச்சாரமும். ஸோ வக்ர கிரகங்கள் வந்து என்ன பண்ணும், கோச்சார ரீதியாக வந்து வக்ர கிரகங்கள் வரும்போது என்ன பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாரம் வந்து பார்க்க போகிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனலெல்லாம் வந்து இருக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி அஸ்ட்ராலஜி ஜோதிடம்னு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. த பிரபல்யோ அஸ்ட்ராலஜி அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. ஸ்ரீ ரங்கா அண்ட் எஸ்கே அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வந்து இருக்குங்க. இந்த 3 சேனலையும் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து வருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்துங்க கோச்சாரமும் வக்ர கிரகமும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்க்க போகிறேங்க. ஸோ முதலாவதாக நம்மளோட பேசுறதுக்கு வந்து ஈரோட்டை சேர்ந்த திரு நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. பேக் நாய்ஸ் பயங்கரமா வருது பாருங்க. சரியா கேக்கல. சார் எல்லாம் மியூட் போடுங்க. உனக்கு என்னைக்குதான் நீ புரிஞ்சு இந்த கையில ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்குறாங்க. பர்வதம் எம்பி மியூட் போடுங்க கொஞ்சம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சந்தோஷப்படுறது? அதான் ஜாலியா பணம் தருது. சார் நான் மியூட் போடுறேன், நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க. நாகராஜன் சார். எப்படிங்க? திறந்த கண்ணை நாகராஜன் சார் முடிச்சிட்டோம்னா நான் மியூட் போடுறேன், நீ மியூட் எடுத்துட்டு பேசுங்க. இருந்தா பணமா தான் சார் நாகராஜன் சார் வாங்க. ஹலோ. ஆரம்பிச்சுக்கலாம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்போல் நிறத்தாளை புவி அணங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வார ஜோதிட தலைப்பு கோச்சாரம் வக்ர கிரகம். இந்த தலைப்பில் தான் இந்த வாரத்தில் நம்ம பேச போறோம். முதல்ல வந்து கோச்சாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம ஒரே நிமிஷம், ஒரு ஜாதகர் வந்து பிறக்கும்போது நம்ம உலகத்துல வந்து நம்ம ஒவ்வொரு 9 கிரகங்களும், அதாவது 7 கிரகங்களும் வந்து அந்த நேரத்துல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எந்தெந்த இடத்துல நகர்ந்துட்டு இருக்குதோ அதைத்தான் நாம வந்து கோச்சாரம்னு சொல்றோம். அந்த கோச்சார கிரகம் வந்து நம்மளுடைய அந்த ஒரு கிரகம் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு தகுந்த மாதிரியே, குறிப்பிட்ட மாதத்துக்கு தகுந்த மாதிரியே, குறிப்பிட்ட வருஷத்துக்கு தகுந்த மாதிரியே ஒவ்வொரு ராசி கட்டமா வந்து நகர்ந்துட்டே மூவ் ஆகிட்டே இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து கோச்சாரம்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கிறோம். பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் குறிப்பிட்ட வயசு 5 வயசு 10 வயசு 20 வருஷம் 50 வருஷம் கழிச்சு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அன்றைக்கு அந்த கோச்சார கிரகம் எந்த இடத்துல இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து பலாபலங்கள் எடுத்து நாம சொல்றோம். பிறப்பு ஜாதகத்துல வந்து ஒரு கிரகம் வந்து உச்சமா இருக்கலாம் அல்லது நீச்சமா இருக்கலாம். அதனால வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒரு 20 வருஷம் கழிச்சோ 30 வருஷம் கழிச்சோ பார்க்கும்போது அதே கிரகம் கோச்சாரத்துல வந்து உச்சமாகவும் இருக்கலாம், மூல திரிகோணத்தில் இருக்கலாம், நல்ல நிலைமையில் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறுபடும். இதை வச்சுதான் நம்ம வந்து பலன்களை சொல்லும்போது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ நம்ம தீர்மானிக்கிறோம். இதைத்தான் நம்ம வந்து கோச்சாரம்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து வக்ர கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு கிரகம் வந்து நேர்கதியில போகும்போது, அதாவது வந்து கிளாக் வைஸ்ல போறது வந்து 7 கிரகங்கள்ல வந்து கிளாக் வைஸ்ல போகுது. இந்த ராகு கேது 2 கிரகங்களை வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது பின்னோக்கி வருது. பின்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள் வந்து ராகு கேது எப்பவுமே வந்து அதுக்கு வக்கர கிரகம் தான் பேரு. பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் வந்து எப்பவுமே அதுக்கு வக்கரம் தான்.
முன்னோக்கி போகக்கூடிய கிரகங்கள் எழுதுனாக்கா சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகத்துக்குமே எப்பவுமே வக்கரம் கிடையாது. அப்ப ஆக பார்த்தோம்னாக்கா ராகு கேது சூரியன் சந்திரன் இந்த 4 கிரகங்களுக்கு வந்து வக்கரங்கள் வந்து கிடையாது. மீதி பார்த்தோம்னாக்கா செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்களுக்கெல்லாம் வந்து வக்கரம் உண்டு. இந்த கிரகங்கள் வந்து வக்கரம் வந்து நம்ம ஜாதகத்துல பார்த்துட்டீங்கன்னாக்கா நம்ம பிறக்கும்போது வக்கரத்துல இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஜாதகம் எழுதும்போது கண்டிப்பா அதுல குறிச்சிருப்போம். வக்கரம்னா வானம் போட்டிருப்போம், இந்த மாதிரி எல்லாம் குறிச்சிருப்போம். இந்த வக்கரத்தை நம்ம எப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்ப வந்து ஒரு ஜாதக கட்டத்துல சூரியன் இருக்கும் இடத்துல இருந்து, அதாவது மொத்தம் 12 ராசி கட்டம் 12 இருக்கு. முதல் 4 ராசி கட்டம் நார்மலா இருக்கு. இரண்டாவது 4 ராசி கட்டம் வக்கரகதியில் இருக்கும். மூன்றாவது 4 ராசி கட்டம் வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடும். அவ்வளவுதான் மேட்ரு. இதை வந்து நாம எதை வச்சு இப்படி கணிக்கலாம்னா சூரியன்ல இருந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து கோச்சாரத்துல வந்து இப்ப சூரியன் எங்க இருக்கோ அது வந்து 4 கட்டம் தள்ளி 5வது கட்டத்துல என்ன கிரகம் இருக்குதோ, இப்போ குருவோ சனியோ அல்லது சுக்கிரனோ செவ்வாய் புதன் எது இருந்தாலும் சரி, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வக்கரமாயிரும். இப்ப வந்து புதனும் சுக்கிரனை பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் பக்கத்திலேயே தான் இருக்கு. அது வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். இப்ப வந்து வருட கிரகங்கள் நம்மளுக்கு எழுதுனாக்கா குருவும் சனி தான் வந்து மெயினா நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது வக்கர நிவர்த்தி இதை வந்து நாம வந்து அந்த கோச்சாரத்துல வந்து நம்ம வந்து இப்ப சனி பயிற்சி குரு பயிற்சி வக்கர நிவர்த்தி சனி வக்கர நிவர்த்தி குரு வக்கர நிவர்த்தின்னு நம்ம பார்த்து அதை வந்து நம்ம பலாபலன்களை நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம சூரியனிலிருந்து ஒரு கிரகம் 5வது கட்டத்தில் 4 கட்டம் தாண்டி 5வது கட்டத்துல உள்ள போகும்போது ஒரு 10-15 டிகிரி போகும்போதே வந்து வக்கரமாயிரும். அப்ப வந்து 5, 6, 7, 8 இந்த 5வது ராசி கட்டம் 6வது ராசி கட்டம் 7வது ராசி கட்டம் 8வது ராசி கட்டத்துல இருக்கும்போது அந்த கிரகங்கள் வந்து சூரியன் வந்து 5, 6, 7, 8ல ஒரு கிரகம் இருந்தா வக்கரகதியில் இருக்குது, வக்கரத்துல இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்துல வக்கரம்னு போடாம விட்டால் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 9, 10, 11, 12 இந்த 4 கட்டத்துல அந்த சூரியன்ல இருந்து அந்த 4 கட்டத்துல கிரகம் இருந்தால் வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. இப்ப இதுல பார்த்தோம்னாக்கா இந்த ராகு கேது பார்த்தோம்னாக்கா இந்த ராகு கேது எப்பவுமே வக்கரத்துல இருக்கிறதுனால அது பலன்கள் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். எப்பவுமே ராகு கேதுனாவே வந்து மற்ற எல்லாருமே வந்து பயப்படக்கூடிய கிரகங்களாக தான் நாம எடுத்துக்கிறோம். முக்கியமா வந்து மெயினா வந்து ராகு கேதுக்கு வச்சுதான் வந்து அதிகப்படியான பலன்கள் சொல்லக்கூடிய சூழல் இருக்குது இப்போ. இப்ப அதே மாதிரி குரு சனி இந்த குரு சனி வந்து நம்ம மெயினா எடுத்துக்கலாம். இப்ப இந்த குரு பார்த்தோம்னாக்கா வந்து ரொம்ப சாந்தமான கிரகங்க. இந்த குரு சனி புதன் சுக்கிரன் இவங்க எல்லாம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப அமைதியான கிரகம், சுப கிரகங்கள் சொல்றது. இப்ப இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நேர்கதியில போகும்போது நல்ல சுபபலனையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து இந்த கிரகங்களை வந்து வக்கரமாகுது அப்படின்னாக்கா எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு வந்து குருவே இருக்காரு அப்படின்னாக்கா குரு வந்து நல்லவர், எதையுமே வந்து நல்ல பலன்களே செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனா ஒரு வக்கரமாயிட்டா கெட்ட பலன்கள் செய்வாரா செஞ்சிடுவார் அப்படின்னு முழுமையா சொல்ல முடியாது. நல்ல பலன்கள் செய்யாம விடுவார், அவ்வளவுதான். நல்ல பலன்கள் செய்யாம விடுவாரு. மற்றபடிக்கு இப்ப வந்து குரு வந்து இப்போ ஆன்மீக கிரகம்,
ஆன்மீக கிரகம்னா கோயில் கட்டுறது, கோயில் போறது, ஆன்மீக பணிகள் செய்யறது, இது எல்லாம் வந்து நேர்கதியில போயிட்டு இருக்கும்போது நான் சாந்தமா போறது செய்யறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே வந்து வக்கரம் ஆயிட்டாக்க என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இதே செயல்கள்ல வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஓவரா வந்து ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்டு எடுத்து செய்யறோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஓவரா ரிஸ்க் எடுத்து செய்வாங்க. ரொம்ப சாந்தமா போறதெல்லாம் இருக்காது. ரொம்ப அமைதியா போறது, சாந்தமா போறது, எதை ரொம்பவுமே அதிகப்படியான சுகபானங்களை கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்ப வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது, தேவையில்லாத வேலைக்கெல்லாம் மெனக்கெட்டு செய்யறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறதா அந்த மாதிரி இந்த வக்கர கதியில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் செய்யும். அதே மாதிரி இப்ப சனி பகவான் இருக்காரு அப்படின்னாக்கா, அவரு வந்து பாவகிரகம்னு சொல்றோம் நாம. ஆனா இந்த சனி பகவானை பார்த்தா பாவகிரகம் அப்படின்னாக்கா, அவரு வந்து வக்கரம் இல்லாம இருக்கும்போது தன்னுடைய குணாதிசயங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காரு. இதே வந்து வக்கரம் ஆயிட்டு அப்படின்னாக்கா, அதாவது பாவ செயல்கள் செய்யாம சுபவியங்கள் செய்யணும்னு சொல்ல முடியாது. அது பாவ இது செய்யறது வந்து கொஞ்சம் குறைச்சு செய்வாரே தவிர மற்றபடிக்கு சுபபயன்கள் செய்ய மாட்டாரு. அதே சமயத்துல இப்ப சனி அப்படின்னாக்கா தொழில் கிரகம் அப்படின்னாக்கா, அந்த தொழில்ல வந்து வக்கரமானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது, மெனக்கெட்டு எடுத்து செய்யறது. இப்ப வந்து நம்மளுக்கு அவரு இவர் முதலாளியா இருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு லேபர் ஒரு பியூன் செய்யற வேலையை எடுத்து ரிஸ்க் எடுத்து செய்வார் இவரு. ரொம்ப எல்லார் வேலையும் எடுத்துட்டு மெனக்கட்டு எடுத்து செஞ்சு நேரங்காலம் பார்க்காம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது, ரொம்ப வெறித்தனமா செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வார். அப்படிலாம் செஞ்ச நல்ல பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக செய்வார். ஆனா அதனால எந்த பலன்களும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஊதியம் கண்டிப்பா கிடைக்காது. அதுதான் வக்கரத்தன்மைங்கிறது. இப்ப நேர்கதியில் செய்யும் போது கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் வந்து வக்கரத்துல கிடைக்காது. இதுதான் வந்து வக்கரத்தினுடைய தன்மை. இதுதான் நேர்கதியில் செய்யக்கூடிய செயல்களை செய்யாம விடுவார்களே தவிர ஆப்போசிட்டா வந்து சுபகரங்கள் நன்மை, சுபகரங்களில் தீமை செய்கிறதோ அல்லது பாபகரங்கள் நன்மையை செய்கிறதோ எல்லாம் கிடையாது. அது செய்யக்கூடிய செயல்கள் வந்து ரொம்ப சுலபமா இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் செய்யுது கிரகங்கள் வந்து. இப்போ ஒரு ஜனன ஜாதகத்துல வந்து ஒரு வக்கர கிரகம் இருக்கு அப்படின்னாக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட வக்கர கிரகங்கள் இருந்தால், இப்போ 2 வக்கர கிரகங்கள் ஒன்னா இருக்கு அல்லது ஒரு ராசி கட்டத்துல இருக்கு அப்படின்னாக்கா, அதையே வந்து வக்கர நிவர்த்தின்னு சொல்லலாம். 2 கிரகம் இருந்ததுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வக்கரம் வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு வந்து பலாபலன்கள் நாம எடுத்து சொல்லலாம். ஆனா இதே வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 3 கிரகம் வக்கரமா இருந்துன்னு வச்சுக்கு, அந்த ஜாதகம் வந்து அநேகமாக எல்லா விதத்திலும் நல்ல பலன்களே கொடுக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஜாதகத்துல 3 கிரகம் வக்கரமா இருக்குது, ரொம்பவுமே வந்து சுப பலனை கொடுக்குது. இப்ப வந்து ஒரு கிரகம் வந்து உச்சமா இருக்கிற கிரகம் வந்து வக்கரமாயிடுச்சு அப்படின்னாக்கா, அது வந்து நீச்சத்தன்மையை கொடுக்க போறது கிடையாது. அதாவது உச்ச பலனை வந்து குறைச்சு செய்யும், அவ்வளவுதான். அதே சமயத்துல நீச்சமா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வக்கரமாயிடுச்சு அப்படின்னாக்கா, அது உடனே உச்சமாயிட போறது இல்லை, அது நீச்சத்தன்மையை கொஞ்சம் குறைச்சு செய்வார், அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தோம்னாக்கா வக்கர வாழக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னாக்கா, அதே இடத்துல கிரகம் இருக்குமே தவிர பின்னோக்கி வேற ராசி கட்டத்துக்கெல்லாம் போக போறது கிடையாது. நாம அது கெஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி போய் அதோட பின்னாடி போனா என்ன பலன் தரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி நாம வந்து பலன் சொல்லலாம். அதே மாதிரி வந்து அதிவக்கரமாகக்கூடியது அது அப்படி, அதுதான் அப்படித்தான். முன்னாடி போச்சுனாக்கா என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னாக்கா, முன்னாடி ராசி கட்டத்துக்கு போயிருந்தனாக்கா அவருடைய பார்வையெல்லாம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம வக்கர கிரகத்தினுடைய பலன்களுடைய முறைகள் வந்து. இப்ப வந்து வக்கர கிரகம் பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு
என்ன பண்ணும் அப்படின்னாக்கா திருப்பி திருப்பி ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்ய வைக்கும். ஒரு கிரகம் வந்து வக்கரமாயிட்டாக்கா செய்யற வேலையை செஞ்ச வேலையை திருப்பி செய்யறது. அதுதான் வந்து அந்த வக்கர கிரகத்தினுடைய தன்மை. இப்போ உதாரணத்துக்கு சனி வக்கரமாயிடுச்சு அப்படின்னாக்கா செஞ்ச வேலையை திருப்பி செய்வார். அதே மாதிரி சனி எல்லாம் வக்கரமாயிடுச்சு அப்படின்னாக்கா அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியா அமையாது. தாராளமா நம்ம சனி வக்கரமா அப்படின்னாக்கா 30 வயசுக்கு மேலதான் அவருக்கு தொழில் அமையும்னே தாராளமா சொல்லலாம். 30 32 வயசு 33 வயசுக்கு மேலதான் வந்து ஸ்டாண்டர்டான தொழில் அமையும் அப்படின்னு நம்ம கேரண்டியாவே நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்போ 7ஆம் பாவத்துல ஒரு வக்ரகிரகம் இருந்து இப்போ சனியே 7ஆம் பாவத்துல இருக்காருனாக்கா வக்கரமாயிடுச்சு 7ஆம் பாவத்துல இருந்து அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா திருமணம் அப்படிங்கக்கூடிய அந்த செயல்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆர்வமே இருக்காது. ஆர்வம் மிக குறைவாக இருக்கும். அந்த ஏழில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமா இருந்தா பாருங்க, அவங்க எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வர்ற ஜாதகத்துல இப்ப ஜாதகத்தை எல்லாமே தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த வக்கர கிரகத்தினுடைய குணாதிசயம். இதுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா நம்ம பரிகாரம் அப்படின்னாக்கா அந்த நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் செஞ்சோம்னாக்கா அதனுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்றது உண்டு. அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சோம்னா இந்த வக்கரத்தினுடைய தன்மை வந்து கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரம் ஆயிட்டாக வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்கரமா இருந்தாலே வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்க செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப சீக்கிரமா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வெறித்தனமான வேலையை செய்வாங்க அவங்க. அது அந்த வக்கரத்தினுடைய தன்மையே அதுதான். அதனால வந்து வக்கர கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுத்து சொன்னோம்னாக்கா வரக்கூடிய கஸ்டமரை நாம வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியும். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். அதாவது பார்த்தோம்னா சூரியன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 4 கட்டம், அடுத்த 4. ஸோ வக்ரம் வந்து எப்போ ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து ஈரோட்டை சேர்ந்த நம்ம நாகராஜன் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வக்ர கிரகம் வந்து எப்படி இருக்குது, என்ன பலனை கொடுக்கும், ஸோ வக்ரம் ஆச்சுன்னா அது வந்து நீச்சம் இல்லை அப்படிங்கிற டாபிக்லாம் நல்லா சொன்னாருங்க. ஸோ அவருக்கு வந்து நம்ம பிரபலி அஸ்ட்ரோ சார்பாக ரொம்ப நன்றிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம் கோவையை சேர்ந்த திரு சிவசங்கர் அவர்களை அழைக்கிறோம் அடுத்ததாக பேசுறதுக்கு. சார் வாங்க. சிவசங்கர் சார் வாங்க. சார் பேசலாம். ஜோதிட நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, கோச்சாரமும் வக்கர கிரகங்களும். அண்ணா தெளிவா சொன்னாங்க வக்கர கிரகம். நான் கொஞ்சம் சிம்பிளா என்னோட ஸ்டைல்ல சொல்றேன். அதாவது வக்கர கிரகங்கள்ல என்ன சொல்லிட்டாங்க, சூரியன் சந்திரனுக்கு வக்கர கதி கிடையாது, ராகு கேதுகள் எப்பொழுதும் வக்கரமா இருக்கும். அப்புறம் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கிரன் புதன் ஒரே கட்டத்துல அதிகபட்சம் 48 டிகிரி தான் சூரியன்ல இருந்து சுக்கிரனால விலகி போக முடியாது, அதுக்கு மேல போக முடியாது. ஸோ சூரியனை சுத்தியதான் இவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் கழிச்சுட்டு பாக்கி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், சனி, குரு, இவங்க 3 பேரும் தான் அடிக்கடி வக்கரகதி ஆவாங்க. எப்போ எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 3.5 மாதத்துல இருந்து அதிகபட்சம் 9 மாதம் வரையிலும் வக்கரகதியில இருப்பாங்க. இது வக்கரகதி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருட கிரகங்களான சூரியனும் சனியும் குருவும் சூரியனுக்கு நேர் எதிரில 5 முதல் 9 பாவங்கள்ல ராசி கட்டங்கள்ல இருக்கும்போது வக்கரகதி ஆகிறாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 145 டிகிரில இருந்து 216 டிகிரி வரையிலும் சூரியன் இப்ப வந்து மேஷத்துல அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அதுல இருந்து 145வது டிகிரில இருந்து 216 டிகிரி வரையிலும்
நம்ம வந்து வக்கரகதியில ஆவாங்க. இதை தாண்டி அவங்க 1 டிகிரி தள்ளும்போது வக்கர நிவர்த்தி பெறுவாங்க. இதைத்தான் நம்ம பஞ்சாங்கத்துல வக்கர நிவர்த்தி நாள், வக்கரகதி ஆகரம் நாள்னு எழுதியிருப்பாங்க. இப்போ இதுல நம்ம அஸ்தங்கத்தை பத்தி இதுல சொல்லாதனால நம்ம அஸ்தங்கத்தை விட்டுறலாம். வக்கரகதியை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த வக்கரகதி கோச்சாரத்துல நிகழும் போது பிறந்த கால ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம வாழ்வியல் தத்துவத்தின் அடிப்படையில பார்க்கலாம். எப்படி ஒரு நம்ம போற பாதையில மேடு பள்ளங்கள் இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பம் நல்லது கெட்டது கலந்திருக்கும். இரவு பகல்னு 2ஆ பிரிச்சிருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும். சோ அப்ப எல்லாத்துக்குமே எப்பவுமே ஏறுமுகம் இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல இறங்கு முகம் உண்டு அப்படிங்கிறத இத வந்து வாழ்வியல் தத்துவமா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம குருவோ சனியோ அவங்களுக்கு தசாபுத்திகள்ல வரும்போது பிறந்த கால ஜாதகத்துல குருவும் சனியும் வக்கரம் இல்ல. இப்போ ரீசெண்டா 6 மாசமா வக்கரகதியில இருந்தாங்க. இப்போ 30ஆம் தேதி தான் எல்லாம் வக்கர நிவர்த்தி ஆனாங்க. சனி அடுத்தது குரு எல்லாமே வக்கர நிவர்த்தி ஆனாங்க. சனி வக்கர நிவர்த்தி முதல்ல ஆனார். அப்புறம் 2-3 மாசம் கழிச்சு குரு வக்கர நிவர்த்தி ஆனார். இது இது எந்த மாதிரியான பலன்களை தாக்கத்தை ஒரு தனி நபர் ஜாதகத்துல ஏற்படுத்துது அப்படின்னா திருப்பு முனையை ஏற்படுத்துது. ஒரு வகையான திருப்பு முனை யூட்டர்ன் அடிக்க வைக்குது. போயிட்டு இருந்த பாதையில இருந்து திரும்பி வந்துட்டு திருப்பியும் கொஞ்சம் தூரம் டிராவல் ரிவர்ஸ்ல வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்யூஷனை நமக்குள்ள கிரியேட் பண்ணிடும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். குரு வக்கரம் ஆயிட்டார். அவருக்கு வந்து வீட்டை பூட்டிட்டோமா, ஏசி ஆஃப் பண்ணிட்டோமா, ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டோமான்னு அந்த வக்கர நிவர்த்தி ஆகிற வரலும் ஒரு மாதிரியான இல்யூஷன் டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பைக்கை பூட்டினோமா, பைக் உள்ள நிறுத்திட்டோமா, இந்த மாதிரியான ஸ்டேட்டட் கன்ஃபியூஷன் மைண்ட்ல இருப்பாரு அந்த வக்கர நிவர்த்தி ஆகிற வரலும். இதுல நம்ம வந்து பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். சூரியன் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா 5ஆம் வீடு சிம்மம் முதல் 9ஆம் வீடு தனுர் வரையிலும் உள்ள கிரகங்கள் வக்கரகதி. ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த சிம்மத்துல இருக்கிற கிரகம் வக்கரகதி ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 25% தான் அந்த வக்கரத்தினோட தாக்கம் இருக்கும். சரி, பொதுவா வக்கரத்துல நான் யூஸ்வலா சொல்ற மாதிரி 1, 2, 3ன்னு ஒரு 4 பாயிண்டா சொல்லி முடிக்கிறேன். இந்த வக்கரத்தினால என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிறத்தன்மை, அடமல்ட் உருவாகும். இதை நான் செஞ்சே தீருவேன், கண்டிப்பா இதை தாண்ட முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க, மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இது வக்கர கிரகங்கள் தரக்கூடிய தாக்கம் ஒண்ணு. 2வது, இந்த வக்கரம் ஆரம்பிக்கிற நாளும் வக்கரம் முடிகிற நாளும் அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். அண்டர்ஸ்டாண்டிங், லேர்னிங் ஆஃப் லைஃப், அனுபவமே சிறந்த ஆசான்ங்கிற அடிப்படையில ஒரு சிறந்த அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகும். இந்த வக்கர கதி அடையிற அந்த +7 நாட்களும் வக்கர நிவர்த்தி 7 நாட்களும் இதனோட தாக்கம் இருக்கும். வருட கிரகங்களான குருவுக்கும் சனிக்கு மட்டும். இந்த செவ்வாய் வந்து மாத கிரகம், 1.5 மாதம் தான் அதிகபட்சம் ஒரு இதுல இருப்பார். அவரு வக்கரகதி ஆகும் போதும் இது நடக்கும். இதுல 3 மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரனும் புதனும் குறிப்பிட்ட நாட்கள் வக்கரகதி அடைவாங்க. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 21 நாட்கள் வக்கரகதியில இருப்பாங்க. சூரியனும் சுக்கிரனும் புதனும் சூரியனோட இருக்கிறதுனால இந்த வக்கரகதியில நாட்கள் கணக்குல இருந்து மாத கணக்கு வரையிலும் இந்த கிரகங்களோட தன்மையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வருட கிரகங்கள் மாத கணக்குல வக்கரகதியில இருக்கும், மாத கிரகங்கள் நாட்கள் கணக்குல வக்கரகதியில இருக்கும். ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும், அதாவது பிடிவாதம் பிடிக்க வைக்கும். கன்ஃபியூஷன், ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அதாவது எப்பவுமே ஒரு குழப்பமான ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில இருக்கும். 3வது, ரெகனைசேஷன் அவங்களுக்கு அந்த நேரத்துல கிடைக்காது. இவங்க ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க, அந்த வேலைக்கான பாராட்டுகள் அந்த கோச்சாரத்துல வக்கரகதி ஆகும்போது அவங்களுக்கு அவ்வளவு எளிதா கிடைக்கிறது இல்ல. இன்னொன்னு, இந்த வக்கரகதி இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து லக்னாதிபதியா இருக்கார். தனுவுக்கும் மீனத்துக்கும் குரு லக்னாதிபதியா இருக்கார். பிறந்த கால ஜாதகத்திலே வக்கரமா இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். இவங்களோட பேச்சு சபையில எடுபடாது. அதாவது கேட்டுக்குவாங்க, ஒத்துக்குவாங்க, ஆனா செயல்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரியான இந்த வக்கர கிரகங்கள் போகும். அது லக்னத்துக்கு அவர் எந்த பாவத்துல இருந்தாலும் லக்னாதிபதி வக்கரம் ஏற்பட்டால் இது நடக்கும். அப்போ இதே மாதிரிதான் தனாதிபதி வக்கரம் ஆயிட்டாரு, 3ஆம் அதிபதி வக்கரம், 4ஆம் அதிபதி வக்கரம் அப்படின்னு நம்ம இதை பிரிச்சு எடுக்கும்போது வக்கரம்னா என்னன்னா மாறுபட்ட உருவத்தை காமிப்பது. நீங்க பகல்ல நடக்கும்போது சூரியனை நோக்கி எதிரே நடக்கும்போது உங்களோட நிழல் உங்க முதுகுக்கு பின்னாடி விழுகும். அதே இரவுல நடக்கும்போது உங்க நிழல் உங்களுக்கு முன்னாடி விழுகும்.
இந்த இந்த நிழலோட வித்தியாசம் தான் வக்கரகதியை ஒளி தவிர கிரகங்களோட செயல்பாட்டுல மாற்றம் இருக்காது. நீங்க ஜாதகத்துல இது இரவா பகலான்னு கண்டுபிடிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க ஈஸியா பலன் சொல்லலாம். அதாவது சூரியனை நோக்கி அவங்க வர்ற மாதிரியான அமைப்புல அந்த கிரகம் இருக்கும்போது அந்த நிழல் பின்னாடி விழுவதால பூமியில இருந்து அந்த கிரகத்தை நம்ம பார்க்கும்போது அது ரிவர்ஸ்ல போற மாதிரியான ஒரு இல்யூஷனை நம்மளால இங்கிருந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க வக்கரகதிக்கு முந்தின நாள் இருக்கிற இது யூடியூப்ல கூகுள்ல எல்லாம் இதனோட வீடியோ இருக்கு. ஜூபிட்டர் இங்க இருந்து நம்ம பார்க்கலாம். வக்கரகதிக்கு முந்தின நாள் அது கிளாக் வைஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வக்கரகதி அடைஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி அதே ஜூபிட்டரை குருவை நம்ம இங்கிருந்து டெலஸ்கோப் மூலியமா அதுக்கான கருவிகள்லாம் இருக்கு. அது மூலியமா பார்க்கும்போது அது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. இது அடிப்படையிலேயே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிஷிகள் முனிகள் நம்மளோட முன்னோர்கள் அவங்க இந்த மாதிரி வக்கரகதி இந்த நேரத்துல இருக்கும்போது இவ்வளவு டிகிரியில இருக்கும்போது வக்கரகதி அடைகிறது அப்படிங்கிற கணிதத்தை ஏற்படுத்தினாங்க. இதனால தனி மனித ஜாதகத்துல இதனோட தாக்கம் எப்படி ஏற்படுத்துது அப்படின்னா, இந்த வக்கர கிரகங்கள் பிறந்த கால ஜாதகத்துல வக்கரமா இருந்து 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் 1 கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும்போது பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் வக்கரம் ஏற்படும் நாள் சுப நாள். அதே வக்கரகதியில குரு இருக்கிறாரு, குரு தசை குரு புத்தியோ நடந்துட்டு இருக்கும் போது இவங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு வரும். அதனோட வெற்றி அவங்க ஈஸியா கிராப் பண்ணலாம். இந்த மாதிரியான அவங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். வக்கரகதியில இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் கொடுக்கும், மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா +2 ரிசல்ட் வர டைம்ல இதனோட தாக்கங்கள் நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி அது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம தனி மனித ஜோதிடத்தை மட்டும் பார்க்கலாம். ஒரு பையனுக்கு புதன் வந்து அஸ்தங்கம் வக்கரம், அஸ்தங்கத்தை விட்டுறலாம், வக்கரம் மட்டும் எடுத்துக்கலாம். பையன் +2 எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு புதன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு புதன் வந்து வக்கரமா இருக்காரு. ரிசல்ட் வந்துருச்சு. இவன் அடிச்சு சொல்றான், இல்ல எனக்கு இதுல 99 to 100 மார்க் வரணும், 95 to 100 மார்க் வரணும், 80 மார்க்குங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீவேல்யூவேஷன் சப்மிட் பண்றாங்க 20 நாள் கழிச்சு. ரீவேல்யூவேஷன் போயிட்டு 80 மார்க் வந்த அதே பையனுக்கு கால்குலேஷன் மிஸ்டேக்னு சொல்லி 99 வந்தது. இதெல்லாம் புதன் அந்த நேரத்துல அவனுக்கு புதன் புத்தி நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை தாக்கத்தை நமக்கு தரும். ஸோ ரீசெக் பண்ணணும், வக்கரகதியில இருக்கும்போது ரீசெக் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் ஆள் மனதுல இருக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்துக்கு இந்த வக்கர கிரகங்கள் பெரும் உதவி செய்கிறது. உதாரணமாக இப்பதான் 4ஆம் தேதி தான் புதன் வக்கர நிவர்த்தி ஆனார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் திருப்பியும் புதன் வந்து வக்கரம் ஆவார். யாருக்காவது புதன் தசை புதன் புத்தி நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல அவங்க திடீர் அதிர்ஷ்டத்தை ஏதாவது நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல அவங்க ஒரு முயற்சி பண்ணி பார்க்கட்டும், ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கட்டும். வக்கர கிரகம் ஆகிற அன்னைக்கு ஒரு லக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி வக்கர கதி ஆகிற அன்னைக்கு அவங்களுக்கு அதே லக்குங்கிற ஒரு விஷயத்த சின்னதா ஒரு சின்ன கேம்லிங் ஒரு ஷேர் மார்க்கெட்டோ ஏதாவது பண்ண சொல்லுங்க. அதுல கண்டிப்பாக அந்த புதனோட வலுவு அவங்க பிறந்த கால ஜாதகத்துல இருக்கிற புதனோட வலுவுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்துல எந்த பாவத்துல இருக்காரோ அதுக்குண்டான பலன் அவருக்கு உறுதியா கிடைக்கும், நல்ல நிலைமையில கிடைக்கும். இதை வந்து நான் 100க்கு 99% இது பாசிட்டிவா நடக்கும். இதே வக்கரகதியில இருக்கிற கிரகங்கள்ல இரு ஜாதக கூட்டு விளைவுல கணவன் மனைவிக்கு வக்கரகதியில இருக்கிற கிரகங்கள் அதிகமா இருந்து கணவனுக்கு வக்கரகதி அதிகமா இருக்கு, பெண்ணோட ஜாதகத்துல வக்கரமே இல்லை அப்படின்னா கணவன் ஆடம்பரமா ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னு நினைப்பாரு, மனைவி அதை சிம்பிளா நடத்தணும்னு நினைப்பாரு. இங்க கருத்து வேற்றுமை ஏற்படும். சோ திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது அந்த பெண்ணோட ஜாதகத்துல 2 கிரகம் வக்கரமா இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலான கிரகம் அதே பாவாதிபதி ஆணோட ஜாதகத்துல வக்கரகதியில் இருப்பது நல்லது. இப்போ ராகு கேது ஆல்வேஸ் வக்கரமா இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துக்கலாம். கோச்சாரம்ங்கிற வார்த்தைங்க வந்ததுனால நீங்க அஸ்ட்ராலஜி எண்ணுக்குள் இல்ல, ஆனா அஸ்ட்ராலஜிக்குள்ள கணிதம் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. அந்த நாள்ல மட்டும் வக்கரகதியில் ஆன நாள் மட்டும் பாவத்தை ஆன்டி கிளாக் வைஸ்ல கவுண்ட் பண்ணி பாருங்க. ரிசல்ட் 90% அக்யூரேட்டா வரும்.
இப்போ உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலே வக்கரம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த 4ஆம் அதிபதிய 4ன்னு எடுத்துக்க கூடாது. லக்கணத்துல இருந்து ஆஹ் 9ஆம் பாவத்துல இருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த 9ஆம் பாவத்துலதான் வக்கரகதி ஆயிருக்காருன்னு பாருங்க. அப்போ இவங்க அந்த 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 9ஆம் பாவம் வக்கரகதி ஆனா என்ன பலனோ அந்த பலன் அந்த ஜாதகருக்கு நடக்கும். அது ஒரு 4ஆம் இடம்னு பார்க்காம 9ஆம் இடமா பார்க்கணும். இது 4க்கும் 9க்கும் எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்கரகதியில இருக்கிற கிரகங்கள் நமக்கு அந்த மாதிரியான எண்ணங்களை தரும். 9ஆம் பாவத்துக்கு உண்டான எண்ணம் 4ஆம் பாவத்திலிருந்து செயலாற்றல்ல வரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வக்கரத்தை பார்த்து பயம் தேவையில்லை. இந்த வக்கரகதிகள் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் மட்டும்தான் நீடிச்சு நிற்கும். அது கோச்சாரத்துல சனி ராகு குரு பயிற்சி மாதிரி நீடித்த ஆண்டு கணக்குல பலன்கள் இதுல இருக்காது. அதிகபட்சமாகவே 9 மாதத்துக்குள்ள வரும். அதாவது கன்ஜெக்ட் ஆகி ரீரேட் ஆகி, அதாவது வக்கரகதியிலேயே அங்கேயே உழந்துட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செவ்வாய் ரிஷபத்துல கிட்டத்தட்ட 6 மாசம் அங்கேயே இருந்தார். வக்கரகதியிலேயே இருந்தார். அங்கேயே ரொட்டேட் ஆகிட்டே இருந்தார். சோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எப்பொழுதாவது நடக்கும் பொழுது, வானியல்ல பிளானட்டரி பொசிஷன் இந்த மாதிரி நடக்கும் பொழுது மட்டும்தான் தாக்கத்தை அதிகமா ஏற்படுத்தும். அந்த நேரத்துல செவ்வாதசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க அதுக்கு உண்டான எளிய பரிகாரம் வேற எதுவுமே இல்ல. தெய்வீக வழிபாடு மட்டுமே சிறந்தது. இப்போ ஒரு இப்போ வந்து வக்கரகதி இல்ல, பிறந்த கால ஜாதகத்துல வக்கரம் இல்ல, ஆனா கோச்சாரத்துல ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் பெருமாளை கும்பிட்டுட்டு இருந்தவரு, ரங்கநாதரை கும்பிட்டுட்டு இருந்தவரு, லட்சுமி நரசிம்மரை கூப்பிட்டாருன்னா பலன் மாற்று கிடைக்கும். அந்த வக்கர நிவர்த்தி ஏற்படும். விநாயகரை கும்பிட்டு இருக்கிறவரு, ஆஞ்சநேயரை கும்பிட்டு இருக்கிறவரு, ஒரு அம்பிகையோ ஒரு காமாட்சியோ மாத்தி வணங்கும் பொழுது இந்த வக்கர நிவர்த்திக்கான பலன் நடக்கும். அதாவது கோச்சாரத்துல வக்கரம் வரும்போது மனித மோகம் அற்ற தெய்வங்களை வழிபடும் போது நல்லது நடக்குது. பிறந்த கால ஜாதகத்துல வக்கரம் இருந்து கோச்சாரத்துல வக்கரகதி இல்லாத நேரத்துல அவங்க அந்த தெய்வத்தை மாத்தி வழிபடும் பொழுது இது நடக்குது. சோ அவங்க வாழ்வில சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் போது தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வக்கரகதியில ஏற்படக்கூடிய இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்டுங்கிறது மாறி நல்ல பலனை தருகிறது. இது தசாபுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும். கோச்சாரம் ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் பிறந்த கால ஜாதகத்துல இருந்து ஒரு குருவே தசை நடத்துறார். கோச்சாரத்துல இன்னைக்கு 7-8ல நிக்கிறார். 7ல இருந்து 8க்கு போறார். ஆனா வக்கரகதியில இருக்கார் அப்படின்னா 7ஆம் பாவம் 7ஆம் இடம் பார்ட்னரோட சண்டை வரலாம், ஒய்ஃபோட சண்டை வரலாம், சமுதாயத்துல இருக்கிறவங்களோட சங்கடங்கள் ஏற்படலாம், பொருளாதாரத்துல சின்ன பாதிப்பு ஏற்படுத்தலாம். இந்த மாதிரியான தற்காலிக நிகழ்வுகளை அங்க தரும். ஆனா அந்த தற்காலிக நிகழ்வுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு போதுமானதுன்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஓவர் டு யூ சதீஷ். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து சார் வந்து கொடுத்தாருங்க. அதாவது வந்து வருட கிரகங்கள் தான் வந்து அதிகமா வந்து வக்ரம் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னாருங்க. அதாவது குரு சனி, அப்புறம் வந்து வக்ர கிரகத்தினுடைய தன்மையை பத்தி வந்து தெளிவா சொன்னாருங்க. ஸோ வக்ர கிரகத்துக்கு வந்து பரிகாரம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கோவையை சேர்ந்த திரு சிவசங்கர் அவர்கள் வந்து தெளிவா வந்து சொன்னாங்க. அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க வக்ர கிரகமும் கோச்சாரமும். சதீஷ் சார் சொல்லுங்க. வேற யாராவது பேசணும் பேச கேட்பாருங்க. நான் பேசுறேன் சார், அப்புறம் சொல்லிடுறேங்க. அப்படியா? சரி, ஓகே. ஒரு 5 நிமிஷத்துல பேசுங்க, நான் பேசுறேன். சரிங்க. ஓகேங்க. ஸோ கோச்சாரமும் வக்ர கிரகமும் அப்படிங்கிற தலைப்புல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தியன் இளம்பெறை போலுமேற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தங்கமான் மழுவோடிந்தே தன்மதி தலையிற் கொண்டேன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமலி ஜோதிடத்தை இங்குனா முறைப்பதற்கோர் இமையனும் பிழை வராமற் செங்கன்மால் மருகன் யானை சிறன் பதங்காப்பதாமே. சுபமஸ்து. ஸோ வக்ர கிரகம் அப்படின்னாலே, வக்ரம் அப்படின்னாலே வந்து அது வந்து பலமானவை அப்படின்னு வந்து அர்த்தம். வக்ர கிரகங்கள் அப்படின்னாலே அந்த கிரகம் அந்த காரத்துவத்துல வந்து பலமா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தங்க. ஸோ வக்ர கிரகம் அப்படின்னாலே வந்து சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பேசின 2 நண்பர்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அடமெண்டா இருந்திருப்பாங்க. வக்ர கிரகம்னாலே
அந்த ஒரு காரத்துவத்துல வந்து அடமெண்டா இருப்பாங்க, அந்த பாவத்துல வந்து அடமெண்டா வந்து இருப்பாங்க. ஸோ வக்ர கிரகத்துக்கு வந்து ஆலோசனை வந்து ஒரு கைட்னஸ் வந்து தேவைப்படுங்க. ஸோ மெயினா வந்து ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னாலே கைட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னாலே வந்து ஒரு 100% வந்து யாராவது கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது தான் வந்து நல்லது. அதாவது அந்த லக்னத்துல இருந்து அது என்ன பாவமா வருதோ, அது என்ன காரத்துவமா இருக்கோ, அது சார்ந்த விஷயத்துல மெயினா வந்து முடிவு எடுக்கும் போது வந்து அவங்க வந்து ஒரு கைட்னஸ் வச்சுக்கிறது வந்து நல்லதுங்க. அவங்களா முடிவு எடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து அந்த வக்ர கிரகங்களை வந்து மெயினா வந்து பார்த்துக்கணுங்க. ஸோ ஒவ்வொரு கிரகம் வக்ரம் அப்படின்னா, செவ்வாய் வக்ரம் அப்படின்னா நம்ம வந்து அதோட காரத்துவம் வந்து ஹையா இருக்கு. அதாவது வந்து மோட்டார் சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் அவங்களுக்கு நாலேஜ்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ புதன்னா வந்து உங்களுக்கு வந்து கணக்கு சம்பந்தப்பட்டது, கால்குலேஷன் மைண்ட், இது எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு வந்து சொல்லலாம். குருனா வந்து பணம் செலவழிக்கிறது, தனம், குழந்தை. ஸோ குழந்தைக்காக வந்து ரொம்ப இயங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு வக்ரம் அப்படின்னு. சுக்கிரன் வக்ரம்னாலே இந்த ஆடம்பர விஷயத்துல வந்து கொஞ்சம் நல்லா ஒரு செலவு பண்ணும்போது வந்து பார்த்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சனி வக்ரம்னாலே தொழில் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கொடுத்தா அவங்க வந்து பர்ஃபெக்டா முடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இப்போ கோச்சாரமும் வக்ர கிரகம்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்துல ராகு கேது மட்டும் வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ செவ்வாய் வக்ரம், அது மேல ராகு கேது போகுது அப்படின்னா, ஸோ ராகு கேது ஆட்டோமேட்டிக்கா வக்ரமா இருக்குது. செவ்வாய்ங்கிறது ஒரு விபத்து. அப்போ வந்து விபத்து கண் முன்னால வந்துட்டு போகுது, ஆனா விபத்து வந்து வராதுன்னு வந்து சொல்லலாங்க. ஸோ செவ்வாய் வக்ரமா இருந்து ராகு கேது அது மேல போகும்போது வந்து, அதே செவ்வாய் வக்ரம் இல்லைன்னா விபத்து வந்து நடக்கும்னு சொல்லலாம். வக்ரமா இருக்கும்போது வந்து அந்த விபத்து வந்து கண் முன்னால வந்துட்டு போக, ஆனா பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ புதன் வக்ரம் அப்படின்னாலே வந்து எங்களுக்கு ஒரு பேங்க் சம்பந்தமான பிரச்சனை வரும்னு சொல்லலாம். ஆனா வந்து ராகு கேது உள்ள போகும்போது வக்ரமா இருந்து புதன் வக்ரமா இருந்து ராகு கேது போகும்போது வந்து அந்த பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம் கண் முன்னால வந்துட்டு தான் போகும், ஆனா பிரச்சனை கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி குரு வக்ரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குவான்னு குரு வக்ரம் இல்லாம இருந்துன்னா குரு அது மேல ராகு கேது போகும்போது கடன் வாங்குவான்னு சொல்லலாம். குரு வக்ரமா இருந்து அது மேல ராகு கேது போகும்போது எனக்கு வந்து கடன் இல்லாமையே வந்து சமாளிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வக்ரமா இருக்கும்போது அது மேல ராகு கேது போகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆடம்பரம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம அவங்க பிரச்சனை வந்து அதாவது அவன் கண் முன்னால் வந்துட்டு தான் போகும், எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சனி வக்ரம்னாலே தொழில் போற மாதிரி இருக்கு, ஆனா தொழில் வந்து போகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினா இந்த ராகு கேது மட்டும் நம்ம வந்து மெயினா வருட கிரகங்களா இருக்கிறதுனால அதை மட்டும் மெயினா வந்து நம்ம பார்த்துட்டோம்னாலே இப்போ 18 மாசம். ஏன்னா ராகு கேது தான் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது. அப்போ வந்து அந்த ராகு கேது மட்டும் கோச்சார ரீதியா அந்த வக்ர கிரகங்கள் மேல போகும்போது என்ன பலன் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்த்துட்டா மட்டும் போதுங்க. இப்போ வக்ர கிரகங்களுக்கு நிவர்த்தி பார்த்தீங்கன்னா, உக்கிர தெய்வ வழிபாடுகள் வந்து சார் சொன்ன மாதிரி மனித தலையற்ற தெய்வ வழிபாடுகள் வந்து செய்யறது வந்து சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ செவ்வாய் வக்ரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு வந்து ஒரு உதவிகள் பண்றது வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதன் வக்ரம் அப்படின்னாலே கல்வி சார்ந்த குழந்தைகளுக்கு வந்து உதவிகள் பண்றது வந்து நல்லதுன்னு வந்து சொல்லலாம். குரு வக்ரம் அப்படின்னாலே பேங்க்கு, கோயில் சம்பந்தமான நிர்வாகிகளுக்கு வந்து உதவிகள் பண்றது, கோயில் இது மாதிரி பண்ணா நல்லதுன்னு வந்து சொல்லலாம். சுக்கிரன் வக்ரம் அப்படின்னாலே ஏழை திருமண பெண்களுக்கு வந்து ஒரு உதவிகள் பண்ணுவது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சனி வக்ரம் அப்படின்னாலே ஒரு அடிமை தொழிலாளி, ஒரு அசிங்கமா இருக்கிற நபர்களுக்கு வந்து உதவுறது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் வந்து இதோட பரிகாரமா வந்து சொல்லலாம். வக்ர கிரகங்களுக்கு வந்து பரிகாரங்களை வந்து சொல்லலாங்க. அதாவது வக்ர கிரகங்கள் இருந்தாலே வந்து மனித தலையற்ற உருவ வழிபாடு, தெய்வ வழிபாடுகள் பண்றது வந்து நல்லதுங்க. விநாயகர், கைக்கிரீவர், நரசிம்மர் வழிபாடு, ஸோ இது மாதிரி பண்றது வந்து நரசிம்மர், இது மாதிரி வழிபாடுகள் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து கொடுக்குங்க. ஸோ இதுதான் வந்து கோச்சார் ரீதியா வக்ர கிரகங்கள் ராகேது மேல போகும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா போதுங்க. ரொம்ப நன்றிங்க. சதீஷ், சிவசங்கருங்க. சார் சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்ததுல நான் ஒரு கண்டினியூஷன் நான் விட்டுட்டேன்.
பிறந்த கால ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்காரு. இப்ப கோச்சார ராகு அதே குரு மேல இப்ப வர, இப்ப மீனத்துல யாருக்காவது குரு வக்கரமா இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்ப கோச்சார ராகு அங்க வந்திருக்காரு. இங்க எதிரிக்கு எதிரி நண்பங்கிற கான்செப்ட் தான் இங்க வேலை செய்யும். வக்கரமா இருக்கிற கிரகத்தை ராகு கேதுகள் பலத்தை கூட்டுகிறது, பலத்தை குறைப்பதில்லை. இதெல்லாம் ஐயாவோட ரூலுங்க. என்ன செய்யும் அப்படின்னா அவங்க வந்து பர்ஃபெக்டா வேலை செய்வாங்க அந்த நேரத்துல. குருக்கு நல்ல பலம் கிடைக்குது. மீன லக்கணம், லக்கணத்துல குரு, அப்போ வந்து குரு வக்கரமா இருக்காருன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு ஜென்ம ராகு உள்ள வரார். ரேவதி 3ஆம் பாவத்துல குரு வக்கரகதியில் இருக்காரு. இவர் 4ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவம் 3 டிகிரிக்குள்ள போகும்போதெல்லாம் அங்க லக்னம் வலுப்பெற்றும், லக்னாதிபதி வலுப்பெற்றுவார். குருவுக்கு நல்ல வலு கிடைக்கும். இவரோட செயலும் ஆற்றலும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு சயின்டிஸ்டுக்கு இதெல்லாம் உகந்த நேரம். ஏதாவது இனோவேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உகந்த நேரம். பிறந்த கால ஜாதகத்துல எந்த கிரகங்கள் ராகு கேது இல்லாம எந்த கிரகம் வக்கரமா இருக்கோ அது மேல கோச்சார ராகு கேதுகள் வரும் பொழுது நன்மையே பலது செய்கிறது. 99% நன்மைகளை செய்கிறது. அவங்க அந்த காரகத்துவத்தையோ அந்த கிரகத்தையோ இவங்க பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கிறது ஒரு ஆணித்தனமான பாயிண்ட்டுங்க. இல்ல கரெக்டுங்க சார், கரெக்ட். நான் அதான் சொன்னேங்க. குரு வக்ரம்னா கடன் வாங்க மாட்டாங்க, கேது வந்தா கடன் வாங்க மாட்டாங்க, கண்ணு முன்னால வந்துட்டு போங்க, அதுலயே சமாளிச்சிருவாங்க. கரெக்ட் தாங்க. சார் சொல்ற மாதிரிதாங்க, வக்ர கிரகங்கள் மேல ராகு கேது போகும்போது அதோட காரத்துவங்கள் வந்து பலப்படும். செவ்வாய் இருந்தா செவ்வாயோட காரத்துவங்கள் வந்து பலப்படுங்க. புதன் இருந்தா புதனோட காரத்துவம். ஸோ அப்படியே ஒவ்வொரு கிரகத்தோட போகும்போது வந்து அதோட காரத்துவம் வந்து பலப்படுங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஸோ அடுத்ததா வந்து குரூப்ல யாராவது இந்த டாபிக்கை பத்தி கருத்து சொல்றதா இருந்தால் பேசலாங்க. இன்றைய தலைப்புல நல்லகுமார் பேசுறீங்களா? தில்சாத்து நல்லகுமார் சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1-2 கருத்துக்கள் மட்டும் சொல்றேன் சார். ஓகே சார். ஓகே ஐயா கோவை சிவசங்கர் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு மிதுன லக்னம் 10ஆம் இடத்தில் குரு ஜனனகால ஜாதகத்தில் வக்ரம். அவர் உத்திரட்டாதி 4ஆம் பாவத்தில் இருக்காரு. இப்ப கோச்சார ராகு வந்து ரேவதி 3ஆம் பாவத்துல போயிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. இப்ப வந்து எனக்கு ஒரு தொகை, குருங்கிறது பணக்காரகன், தனக்காரகன். ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் வர வேண்டியது இருக்கு. அது வந்து வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சப்போஸ் அந்த டிகிரி ரொம்ப நெருங்கும் போதுதான் அது கிடைக்குமா என்னங்கிறது ஒரு டவுட். அதுக்கு ஆனா அவர் சொன்னது ஒரு நம்பிக்கையா இருந்தது. இப்போ எனக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ். சார் அதுக்கான தசாபுத்திகள் உங்களுக்கு குரு தசையோ குரு அந்தாரமோ ராகு தசையோ ராகு அந்தாரமோ இருக்குதான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. 20 நாள் ஒரு டிகிரி நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு பாவத்துக்கு 20 நாள். அப்போ 3.2 எத்தனை பாதம் இருக்கு? இன்னும் 3 பாதம் இருக்குன்னா 9.2 இன்ட்டு 9.6 இன்ட்டு 9.2 10.2 இன்ட்டு 20 நாள் போட்டுக்குங்க. அந்த கணக்கை நீங்க அதை கரெக்டா போட்டு பாருங்க, அது சரியா வரும். லக்னாதிபதி திசை தான் சார் ஆரம்பிச்சிருக்கு. லக்னாதிபதியோட திசை தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப 3 மாசம் ஆகிட்டு இருக்கு. எதிர்பார்த்துட்டு இருக்க. நீங்க சொன்ன மாதிரி கணக்கு போட்டு நான் ட்ரை பண்றேன். அதே மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து ஜென்ரலா ஒரு சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. எந்த பாவகத்தில் ஒரு வக்ரகரம் இருக்கோ அந்த பாவகத்துக்குரிய உயிர்காரகத்துவம் வந்து அரமண்டல் மாதிரி நடந்துக்குவாங்க. அதாவது இப்ப நான் ஜாதகர்னா எனக்கு 7ஆம் இடத்துல வந்து மனைவி ஸ்தானம், 10ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது வக்ரமா இருந்தா 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடங்கிறது மாமியார் ஸ்தானம் மனைவி. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு மாமியார் ஸ்தானம். மாமியார் வந்து உறவு வந்து நம்ம சொல்றது அவங்க எப்பயோ அப்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உறவு நிலைகள் வந்து ஜாதகருக்கும் அந்த வக்ரமான காரகத்துவ உயிர் காரகத்துடைய உறவுகளுக்கும் நடக்கும். இது நீங்களே பிராக்டிஸா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு நான் சொன்னேன். இதுல ஒரு ஏக்கம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்குங்க.
எந்த காரகத்துவ கிரகம் வக்கரமா இருக்குதோ அந்த காரகத்துவத்துக்காக ஒரு ஏக்கத்தை, இனம் புரியாத ஒரு ஏக்கத்தை, எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிடும் வக்கர கிரகங்கள். அதான் அந்த ஜாதகருக்கும் அந்த உறவுக்கும் அவங்க சொல்றத அனுசரித்து போகணுங்கிற அந்த ரிலேட்டிவிட்டிஸ் இருக்காது. அது சின்ன தாய்மாமன் பாவகமா இருந்தா கூட மாமாவுக்கும் புதன் வக்கரமா இருக்காரு, அது வந்து 5ஆம் இடத்துல இருக்காருன்னா அந்த பாவகத்துல உட்கார்ந்து புதன் கிரகம் வக்கரமா இருக்கிறனால அந்த ஜாதகருக்கும் அந்த உறவுக்காரகத்துவத்துக்கும் அவர் சொல்றதை இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், வாக்குவாத தர்க்கங்கள் நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் எதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் சொல்றேன். ஓரளவு ஒத்துதான் சார் போகுது. கரெக்டா தான் சொல்றீங்க, கரெக்டா தான் வருங்க. ஏன்னா எனக்கு அந்த இது என்னுடைய லைஃப்ல நடக்கிறனால அவரு அந்த ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தனால அப்ப எல்லா உறவும் இப்ப லக்னத்திலேயோ வக்கரம் இருந்தாலே அவரு ஜாதகரே பாருங்க ஏட்டிக்கு கூடி பேசுறவர், தர்க்கம் பண்றவர் இப்படியாதான் இருப்பாங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. 7ஆம் இடம் வந்து வக்கரமாகி 7ஆம் அதிபதி வக்கரமா இருந்தா மனைவிக்கும் அவருக்கும் எப்பயோ ஒரு வாக்குவாதம், அது உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கருத்து நல்லா இருந்தா கூட கொஞ்சம் இழுத்து பிடிச்சுதான் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான். நன்றிங்க ஐயா. சார் கரெக்டு தான், வக்ரம் இருந்தாலே அது மாதிரி ஒரு பிரச்சனை வரும். கரெக்டு தான், கரெக்டா தான் சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க சார். 2 கிரகம் வக்கரமாயிட்டாலே ஒரு ஜாதகம் வந்து நல்ல பலனை தான் கொடுக்கும். ஐயா இந்த வக்ரமாக கிரகங்கள் அதிகம் இருந்தா இந்த வக்ரகாளி அம்மனுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க, அது வந்து உண்மைதானுங்களா, சாத்தியங்களா? திண்டிவனம் வக்ரகாளி அம்மனுக்கு போய் அந்த வக்ரமோட கிரக ஜாதகர் போய் அவன் அம்மன் வணங்கிட்டு வந்தா அது நல்லா இருக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்துல கூட அந்த வக்ரம் தனக்கு ஜனனகால கிரகத்துல எந்த கிரகம் வக்ரமா இருக்கோ அது கோச்சாரத்துல வக்ரமாகும் பொழுது திண்டிவனம் வக்ரகாளி அம்மனுக்கு போய் அங்க வழிபட்டுட்டு வந்தா அது சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் இங்க கேள்வியா வைக்கிறேன். திண்டிவனம் இல்ல, திருவாக்கரை. திருவாக்கரை வக்ரகாளி. அது வந்து உண்மைதானுங்க, நடைமுறைக்கு போலாம். உண்மைதான், போயிட்டு வரலாங்க, நல்லது நடக்கும். கோவில் பேரு, சாமி பேரு திருவாக்கரை வக்ரகாளி அம்மன். சந்திரமௌலீஸ்வரர் அங்க இருக்க நான் ஒரு தடவை போயிருக்கேன், அதனாலதான் சரி இங்க இருக்கிற குரூப்ல இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு இருக்காங்க. தெரியும் சார், தெரியுங்க. நீங்க வேற கருத்து சொல்றதா இருந்தா சொல்லாங்க. அபி நல்லகுமார் சார், வேற கருத்து சொல்றதா இருந்தா சொல்லாங்க. நான் வெளியில அவுட்ல நடந்து போயிட்டு இருக்கேன் சார், கிரௌடா இருக்கு. ஓகே சார், ஓகே ரொம்ப நன்றி. இந்த வருஷம் நல்லகுமார் அமௌண்ட் வந்துருங்க சார். உங்க வாக்கு சர்க்கரையா போட்டுலாம் சார். ஆமா கண்டிப்பா, ஏன்னா குருவாரையில தான் கேக்குறீங்க, வந்துருங்க கண்டிப்பா. 100% வந்துருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஓகே சார், ஓகே. சோ இன்றைய தலைப்புல இருந்து வந்து கேள்விகள் இருந்தா வந்து கேட்கலாங்க. இல்ல தில்சாத் பேசுறியப்பா? ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க. வக்கரத்தை பத்தி பேசலாம்ல? இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆயிருக்கேன், நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பேசுறேன். ஏதோ 2 பாயிண்ட் எவ்வளவு பெரிய பேசணும்னா பேசலாங்க. இன்றைய கிரகங்கள் கோச்சாரம் தலைப்புல வந்து உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கலாங்க. இல்ல சார், ஒரு கிரகம் வக்ரகதி ஆகுதுன்னா ரிவர்ஸ்ல சுத்தினா சரியாகுதுங்கிறாங்க, அது கருத்து எப்படிங்க சார்? அது சார் நீங்களே சொல்லுங்க. நீங்க அந்த கிரகத்துக்கு அடிப்படைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், உங்களை ஒத்துக்கிச்சு நீங்க பின்னோக்கி தான் செயல்பட போறீங்கன்னு அர்த்தம். ரிவர்ஸ்ல எல்லாம் சுத்தக்கூடாதுங்க. ஆகம விதிப்படி கோயில் இப்படித்தான் வளம் வரணுங்கிறது விதி. கிரகம் வக்கரமா இருக்குங்கிறதுக்காக ஆகம விதியை மீறக்கூடாது. சரிங்க சார். இல்ல சொல்றாங்க ரிவர்ஸ் அப்படி கிடையாது. இப்போ நாங்க சொன்ன உதாரணங்கள் 2. இப்போ வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அங்க சந்திரமௌலீஸ்வரர் இருக்கார். சந்திரனே வக்கர கிரகங்களோட இணைவு பெற்ற ஜாதகங்கள் வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு ரெகுலரா போலாம். 1. கோச்சாரத்துல வக்கரம் வரும்போது நீங்க வந்து காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்க வழிபட்டு இருக்கிறதா வச்சுக்குவோம்.
ஆ, அந்த சொல்லுங்க. நேரத்துல அது மனித உருவம் உள்ள தெய்வத்தை நீங்க ரெகுலரா வழிபட்டுட்டு இருக்கீங்க. அது உங்க குலதெய்வமா இருக்குது. வக்கரகதி ஆகும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா, மனித முகமற்ற தெய்வங்கள், ஆஞ்சநேயரையோ, விநாயகரையோ, நாகதேவதையோ, லட்சுமி நரசிம்மரையோ, இந்த மாதிரியான தெய்வங்களை வணங்கி வரும்போது வக்கரகதியினோட தாக்கம் குறைகிறது. அதாவது உங்களோட கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போகும். அப்ப வந்து ரிவர்ஸ்ங்கிறது தவறான ஒரு கருத்து தான். தவறான வார்த்தை. ஏன்னா இது ரிவர்ஸ்ல எந்த கிரகமும் போவது இல்லை. சரி சார். நம்ம பார்வைக்கு இங்கிருந்து பார்க்கும்போது அது ரிவர்ஸ்ல போற மாதிரியான ஒரு இல்யூஷன், மாயை தோற்றத்தை உருவாக்குது, அவ்வளவுதான். அப்போ நம்ம ஒரு ஒரு 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகம் வக்ரகதி ஆகும் பொழுது 9ஆம் பாவத்துக்கு வேலை செய்யுங்கிறாங்க இல்லைங்களா? அப்படியெல்லாம் செய்யாதீங்க. பாவத்துவம்னு வரும்போது நீங்க தசாபுத்திக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். அது சரி சரி உங்களுக்கு கோச்சாரத்துல வரும்போது உங்களுக்கு அந்த தசாபுத்தி நடக்கும்போது என்ன ஆகும்னா, பெனிஃபிட் ஆஃப் டவுட். சரி சொல்லுங்க. சரி சரி. சார் சொல்லுங்க சிவசங்கர் சார், பேசுங்க. சொல்லுங்க சார். சிவசங்கர் இங்கே அடிச்சிரு. சார் வெளியே பேசல, அவரு பேசிட்டு இருந்தாரு, கட் ஆயிடுச்சு. அவரு வக்கர நிவர்த்திக்கு போயிட்டாரு. கால் கீது வந்திருக்குங்க, போன் கீது வந்திருக்கு. அதனால வக்கரகதி எப்ப நிகழ்வு ஏற்படுதோ அந்த சரி. நேரத்துல நீங்க இந்த மாதிரியான கோயில் வழிபாடுகளை பண்ணுங்க. இப்ப கோயிலுக்கு போடுறது வழக்கம் இல்ல அப்படின்னா, நீங்க யூசுவலா நீங்க வண்டியை வந்து வீட்டுல இருந்து ஸ்ட்ரெயிட்ல நிறுத்துவீங்கன்னா ரிவர்ஸ்ல நிறுத்தி எடுங்க. இந்த மாதிரியான வாழ்வியல் முறைகளை மாற்றிக்குங்க. சரி சரிங்க சார். நீங்க ஹேர் கோம் பண்ணும்போது, தலை சீவும் போது ரைட் ஹேண்டுக்கு பதில் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுங்க. ஓ, இதெல்லாம் சரி. வாழ்வியல் பரிவாரங்கள். இதை நான் பெருசா நம்புறது இல்ல. ஆ, இந்த தெய்வ வழிபாடு, தெய்வ கோயிலுக்கு போற பழக்கம் இல்லாதவங்க ஆ. கார தர்மம் பண்ணலாம். அந்த காரத்துவம் அன்னைக்கு கோச்சாரத்துல இப்போ நீங்க என்ன லக்கணம்? சிம்ம லக்னங்க சார். உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்துல ஏதாவது வக்கர கிரகங்கள் இருக்கா? இல்ல இல்லைங்க சார், ஒண்ணும் இல்ல. ரைட். இன்னைக்கு வந்து கோச்சாரத்துல 9ஆம் பாவத்துல குரு வக்கரமா இருந்தார். கிட்டத்தட்ட 5 மாசம் 23 நாள் வக்கரகதியில இருந்தாரு. ஆமாங்க சார். அப்போ உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தாரமோ நடந்திருந்தா ஆ, 9ஆம் பாவத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கோம். நீங்க கோயில கண்டிப்பா மாத்தி போயிருந்திருப்பீங்க, வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெகுலரா போற கோயில் இல்லாம புதுசா ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க. அல்லது நீங்க செயல்படுற 9ஆம் பாவத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். போயிட்டு வந்தோங்க சார். புதுசா ஒரு தாத்தா வந்திருப்பாரு, புதுசா ஒரு பாட்டி உறவு ஏற்பட்டிருக்கும். தாத்தா பாட்டியா? அப்படி எதுவும் அந்த இல்லை சார். மாதிரியான 9ஆம் இடத்தினோட காரகத்துவங்கள்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது சுப மாற்றம். ஏன்னா சிம்மத்துக்கு வந்து குரு 5-8 இருந்தாலும் கூட அந்த மாற்றம். அப்ப குழந்தைக்கு ஒரு மாற்று ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்கூலை மாத்திருப்பீங்க, ஒரு அவங்களோட நடை உடை பாவனைகள்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வந்திருப்பீங்க. காலேஜ் மாறினாங்க சார். இதெல்லாம் இது நடக்கும். அதாவது நீங்க எதிர்பார்த்தது நடக்காம மாற்றி நடந்திருக்கும். அதோட பெட்டர்மெண்டா போயிருந்ததுன்னா குரு நல்ல பாவத்துல இருக்காரு. இப்ப இதுவே நீங்க வந்து கன்னியா லக்னமா இருக்கிற பட்சத்துல அவர் 8ஆம் இடத்துல இருப்பாரு. அப்ப 8ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், உயரத்தை பார்த்து அதிகமா பயப்படுறது, தலை சுத்தல், பிபி அதிகமாறது, கொலஸ்ட்ரால் அதிகமாறதெல்லாம் நடக்கும். ஓ, சரி சரிங்க சார். பாருங்க, இப்ப அவர் அஸ்வினியில இருந்து பரணி போறாரு. இனிமேல் டக்குன்னு இந்த 5 மாசத்துக்குள்ள குரு பயிற்சி ஆயிடுவாரு. ஆமாங்க சார். அந்த வக்கரகதியோட நல்லா புரியுதுங்களா? அதே டைமே மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி சரிங்க சார். அதனால கோயில்ல ரிவர்ஸ்ல சுத்துறது ஆகம விதிப்படி குற்றம். கோயில்ல ரிவர்ஸ்ல சுத்தப்படாது. ஆகம விதியில தவறுதாங்க சார். ஆனா சொல்றாங்க அது ஒரு பரிகாரமா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவு சாத்தியம்னு கேட்டாங்க சார். அது நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை மாற்றி செய்ய சொல்றாங்க. ஆனா அது கோயில்ல செய்யக்கூடாதுங்கிறது என்னோட வாதம். சரிங்க சார். சரி, என்னோட கருத்து. சரிங்க சார், ஏத்துக்கிறோம். ரொம்ப நன்றி. அதுக்காக நம்ம ரைட் ஹேண்ட்ல சாப்பிடறதுக்காக லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட சொல்லி நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாங்க சார். அந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஆமா. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.
ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தது ஈகிள் பாலு சார் வாங்க. சார் ஈகிள் பாலு சார், உங்களுடைய கொஸ்டின் சார் வணக்கம் சார். நாகராஜ் சார்கிட்டையும் சிவசங்கர் சார்கிட்டையும் 2 கேள்வி இருக்கு. நாகராஜ் சார்கிட்ட வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வக்ரமா இருக்கும்போது சொன்னாரு, சனி 7 திக்பலமா இருக்கும்போது அப்புறம் வக்ர சனி என்ன பலனை தரும்? அதான் அவங்க வந்து திருமணம் எண்ணத்தை கொடுக்காது அவருக்கு. திருமணம் வந்து செய்யறாங்கிற போது இப்ப வேண்டாம் இப்ப வேணாம், பலன் பாக்குறது இப்ப வேணாம், லேட்டா பண்றேன்னு இழுத்துட்டே போயிரு. இதுவே கூட இன்னொரு பாவகிரகம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்க திருமணமே செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரியான எண்ணங்களை கொடுத்துரு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா 2 பாவகிரகங்கள் 7ஆம் பாவத்துல இருந்து அதுல ஒரு கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க, நிறைய பேர் திருமணமே ஆகாது. அந்த மாதிரியான அமைப்பு தான் கொடுக்குங்க. 7ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து வக்கரம் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா வந்து திருமணம் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகு. இல்லைன்னா அந்த எண்ணங்களையே கொடுக்காது அவங்களுக்கு. அதுதான் அந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்குது. திக்பலமா இருந்தாலும் அந்த பாயிண்ட் தான் கொடுக்கும். திக்பலனோட வக்ர கிரகத்தோட வேலை அதிகமா இருக்குன்றீங்களா? என்னங்க? திக்பலம் பெற்ற கிரகத்தை விட வக்ர கிரகத்தோட பலம் அதிகமா இருக்குன்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா பலன் மாறுபட்டு இருக்கும், அவ்வளவுதான். இப்ப திக்பலம் அப்படிங்கிற போது வந்துங்க கணவன் மனைவியுடைய உறவு பார்த்தீங்கன்னா 2 நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியதுதான் வந்து திக்பலங்கிறது. ஆனா இது வந்து வக்கரத்துல இருக்கிறது திருமணமே நடக்கிறதுக்கு சந்தேகமாயிடும். திருமணமே வேணாம் தள்ளி போட்டுட்டே போவாங்க. அதுதான் வந்து வக்கரத்துல. ஓகே, நன்றி சார். ஓகே சார். சனினாலே தடை தாமதங்க, வக்ரம்னாலே எக்ஸ்ட்ரா தடை தாமதம். அதை வந்து கொடுக்குங்க. ரொம்ப அதிகமா. வணக்கம் பாலு, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? அருமை சார். இப்போ திருமண பொருத்தத்துக்கு நீங்க சொன்னீங்க, இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல 4 கிரகம் வக்ரம், பெண் ஜாதகத்துல வக்ரமே இல்லைன்னா இதை வந்து இணைக்க முடியுமா? இணைத்தா என்ன பலன் தரும்? ஏட்டிக்கு போட்டிதான். இவர் வந்து பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பாரு. குழந்தைகளுக்கு பயங்கரமா செலவு பண்ணி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வச்சு பண்ணணும்னு நினைப்பாரு. மனைவி சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கோயில்ல தாலி கட்டி ஒரு ஹோட்டல்ல டிஃபன் போட்டு சிம்பிளா முடிக்கணும்னு நினைப்பாங்க. இதுதான் வித்தியாசம். ஓகே சரி. இப்போ ஒரே ராசி கட்டத்துல 4 கிரகமே சொல்லுங்க. நீங்க நம்மளோட பேட்ச்மேட் அப்படிங்கிற அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எப்பவுமே கேள்வியே ஒரு கேள்விக்குள்ள 2 கேள்வியை ஒழிச்சிடுறீங்க. திக்பலம்ங்கிறது வேறு, வக்ர கிரகங்கிறது வேறு. திக்பலத்துக்கு உண்டான வேலையை தனியா செய்யும். ஓகே ஓகே ஓகே. வக்கரமாகும் போது வக்கர நிவர்த்தின்னு ஒண்ணு ஏற்படும். இப்போ 7ஆம் அதிபதி வக்கரம் ஆயிட்டார் அல்லது 7ஆம் இடத்துல ஒரு வக்கர கிரகம் இருக்குன்னா, நாகராஜன் சொன்ன மாதிரி திருமணத்தை எண்ணத்தை கொடுக்காது. ஆனா கோச்சாரத்துல வக்கரகதி நிவர்த்தி அடைகிற அன்னைக்கு அதே மாதிரி வக்கர கிரகம் உள்ள ஒரு ஜாதகியோட போட்டோவையோ அல்லது ஜாதகரோட போட்டோவையோ அவங்க பார்த்தாவோ இல்ல நேருக்கு நேர் பார்த்துட்டாவோ பல்ப் எரிஞ்சிரும். கட்டுனா இந்த பொண்ணத்தான் கட்டுவேம்பாங்க. ஓகே. இன்னைக்கு வரல எனக்கு ஸ்ரீதேவி மாதிரியே பொண்ணு வேணும்னு தேடிட்டு இருக்கிற ஜாதகம் என்கிட்ட 3 இருக்கு. அவருக்கு 54 வயசு ஆகுது இப்போ. சோனிக்கு அப்புறம் ஜாதகம் நிறைய வச்சிருக்கீங்க அப்போ. ஆமாமா, நிறைய பேர் இருப்பாங்க. இது என்ன இந்த வக்கர கிரகங்கள் எதை சொல்லுது அப்படின்னா அடம் பிடிக்கும். எனக்கு இதுதான் வேணும், பெட்டர்மாஸ் லைட் தான் வேணும்னு கேட்டதுன்னா அது வக்கர கிரகம். அப்ப வெளிச்சம் வந்தா போதும், டியூப் லைட்டோ குண்டு பல்போ ஏதாவது சீரியல் பல்பு கூட போடுங்கப்பா, வெளிச்சம் வந்தா போதும்னு சொன்னாருன்னா அங்க வக்கரகதியில இருந்து விலகிட்டாருன்னு அர்த்தம். ஓகே ஓகே சார். ஓகே சார். அப்ப நீங்க எதை கேட்க வந்தீங்களே சார்? இப்போ ஒரு ஜாதகத்துல 4 கிரகம் வக்கரமா இருக்கும்போது, இப்போ அவருக்கு இப்ப 4 கிரகம் வக்கரனும் போது இப்ப கோச்சாரத்துல சனியும் ரொம்ப இங்க பாருங்க, ஒரு வக்கர கிரகம் ஒரு பொருளை பிடிக்கும் போது இறுக்கி பிடிக்கும். வக்கரம் இல்லாத ஒரு நபர் பிடிக்கும் போது சாதாரணமா பிடிப்பாரு. ஓகேங்களா? இப்ப கணவன் ஜாதகத்துல வக்கர கிரகங்கள் அதிகமா இருந்ததுன்னா மனைவிய கணவர்கிட்ட சரண்டர் ஆக சொல்லிடுங்க. அவன் ஆமாஞ்சாமி போட்டா போதும், தப்பிச்சுக்கலாம். மனைவி ஜாதகத்துல அதிக வக்கர கிரகங்கள் இருந்து இவருக்கு வக்கரகதியில இல்லைன்னா இவரு மனைவிட்ட சரண்டர் ஆகி ஆமாஞ்சாமி போட்டாருன்னா பிரச்சனை சால்வ். இது என்ன பண்ணணும்னா, ஐயா சொன்ன உதாரணத்தை அப்படியே சொல்றேன். 5 மணிக்கு படத்துக்கு போலான்னு சொன்னா இந்த அம்மா 4:30 மணிக்கே ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வருவான்னு.
அவன் அதை மறந்துடுவான். ஓகே வக்ரகதி இல்லாதவன், வக்ரகதி இருக்கிறவன் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும். ஓகே இப்ப 2 பேத்துக்குமே வக்கரம் இருக்குதுன்னு வைங்க. அவருக்கு உண்மையாலுமே ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு. டக்குனு மனைவிக்கு போன் பண்ணி, அப்ப ஆபீஸ்ல எனக்கு லேட் ஆகுது, நான் 5:15 டைரக்டா தேட்டருக்கு வந்துடுறேன், நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி தேட்டருக்கு வான்னு 2 பேரும் போய் ஒட்டுக்க படம் பார்த்துட்டு வருவாங்க. ஓகே 2 வக்கரகிரகம் ஒன்னாயிரம். 2 வக்கரகிரகம் ஒன்னா இருந்தா. இல்லன்னா இது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். 9:30 மணிக்கு புருஷன் வந்தோடனே எப்படா வருவான்னு. வந்த உடனே எள்ளும் கொள்ளும் அங்க வெடிக்கும். ஆனா இவன் 5 மணிக்கு படத்துக்கு போனதுனாலதான் இந்த சண்டை வந்ததுங்கிறது அவனுக்கு புரியறதுக்கே 2 நாள் ஆகும். அந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும். நீ ஏன் படத்துக்கு கூட்டிட்டு போல நேரடியா கேட்க மாட்டாங்க. அருமை அருமை அருமையான விளக்கம். அவங்க வக்கரகதியில் இருக்கிற கிரகங்கள் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும். பிளான் பண்ண மாதிரி இருக்கணும். 7 மணின்னா 7 மணிக்கு நீங்க உள்ள இருக்கணும். ஓகே இது வக்கரகதியில் இல்லைன்னா அவங்ககிட்ட அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. சோ இவங்க 2 பேர்த்தையும் இணைக்கும் போது எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் மிஞ்சும். வக்கரகதியில் இருக்கிற கிரகங்கள் எப்பொழுதுமே ஒரு ஏக்கத்துடனே இருக்கும். அந்த காரகத்துவத்துல இங்க திக்பலம், ஸ்தான பலம், கேந்திரம், திரிகோணம், உங்ககிட்ட இது இன்னொரு எல்லாமே பலன் தரும். தனித்தனியா பலன் தரும். ஓகே ஏழாம் உங்ககிட்ட அதிபதி இன்னொரு மாட்டாரு. சண்டை போட்டுக்கிட்டே ஆமா. புரிய மாட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கூட இருந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. பிரிஞ்சு போக மாட்டாங்க. இதான் 7ஆம் இடம் திக்பலத்துக்கான காரணம். சரி அடுத்த சரி. கேள்வி அதுலயே வந்து அடுத்த கேள்வி எந்த என்னன்னா, எந்த கிரகம் வக்ரமாகுதோ அந்த கிரகம் வக்ரமாகிறது நல்லதுங்க. குரு வக்ரம் அப்படின்னா ஆணுக்கு, பெண்ணுக்கு குரு வக்ரமாகிறது நல்லது. அதே மாதிரிதான் பரிவர்த்தனையுமே, ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகி இன்னொருத்தருக்கு பரிவர்த்தனை இருந்தா வந்து நல்லதுங்க. ஓகே சார், இப்போ கேளுங்க. என்னோட இன்னொரு கேள்வி. தொழிலதிபர் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ல வந்து சனி வக்கரம். அப்ப கோச்சாரத்துல சனி வக்கரமா இருக்கும்போது மட்டும் அவருக்கு பெருமணம் வருது, மத்த டைம்ல வரல. எக்ஸப்ட்னு பாத்தீங்கன்னா 186 நாள் வருஷத்துல அவருக்கு வியாபாரம் நல்லா இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? இதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன் பிரதர். பிறந்த கால ஜாதகத்துல வக்கரம் இல்லாத போது, கோச்சாரத்தில் வக்கரகதி ஏற்படும் போது அவங்க நடந்துட்டு இருந்தது ரிவர்ஸ்ல போகும். இல்லாத நேரத்துல மாத்தி நடக்கும். இதுதான் மேடு பள்ளம் வாழ்க்கையினோட சித்தாந்தத்தை இங்க இருக்குதுன்னு சொன்னேன். இல்ல நம்மளோட speech ஆரம்பிக்கும் போது கோச்சாரமும் ஜனன காலமும் ரெண்டும் வக்கரமா இருக்கும் போது சக்சஸா இருக்கு. ஒரு கோச்சாரத்துல ஆமா. மட்டும் வக்கரம் இருந்து ஜனன காலத்துல இல்லைன்னா அது அந்த அளவுக்கு இல்ல. அந்த நேரத்துல அவங்க பாதகமும் சாதகமும் மாத்தி நடக்கும். ஓகே 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 ஓகே. இப்போ நீங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு குரு வக்கரம்னு வச்சுக்கோங்க. இப்போ குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் குழந்தை 5ஆம் பாவத்துல குரு நிக்கிறார், குரு வக்கரமா இருக்கார், குழந்தைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, காலதாமதம் ஆயிட்டு இருக்குதுன்னா கோச்சாரத்துல குரு வக்கரமாகும் போது அந்த முயற்சி எடுக்க சொல்லுங்க, பலிதமாகும். ஓகே ஓகே. கோச்சாரத்துல ராகு கேதுவோட குரு இணையும் போது அவங்க ஒரு டெஸ்ட் பேபிக் பிளான் பண்ண சொல்லுங்க, குழந்தை நிக்கும் அங்கும். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப அந்த பாவத்தை எடுத்துக்கங்க. 4ஆம் பாவம் வீடு கட்டுறாரு, வீடு வேலையை ஆரம்பிச்சாரு, நடக்க முடிக்கல, வெயிட் பண்ண சொல்லுங்க. அவர் தசாபுத்தியில் இருக்கிற கிரகங்கள் கோச்சாரத்துல வக்கரகதி ஆகும் போது போய் கடன் கேட்க சொல்லுங்க. சிமெண்ட்காரங்க வந்து சரி சார் நீங்க 3 மாசம் கழிச்சு கொடுங்கன்னு சிமெண்ட் இறக்குவான், கம்பி இறக்குவான், மேஸ்திரி கடனுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவான். ஓகே ஓகே ஓகே. நன்றி சார், அருமையான விளக்கம். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க சார். ஸோ அடுத்தது வேற யாராவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க. ஸோ இன்றைய சார் தலைப்புல ஒரு question கேட்கலாங்களா? கேளுங்க சார். சார் இப்ப புதன் குரு இவங்க எல்லாம் ஜனனகால ஜாதகத்துல வக்கரமா இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசு 6 வயசுல அவங்கள ஸ்கூல்ல சேர்க்க போறோம். இப்ப புதன்கிறது படிப்பு, குருங்கிறது அறிவு. அந்த கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வக்கரமா இருக்கிறப்பதான் சேர்க்கணுங்களா, இல்ல நார்மலா இருக்கிறப்ப சேர்த்தா நல்லதுங்களா? அந்த குழந்தைய இப்ப வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கிரகம் வந்து புதன் மட்டும் எடுத்துக்கலாம். புதன் வக்கரமா இருக்கு சார். கோச்சாரத்துல புதன் வக்கரமா இருக்கிற காலகட்டங்கள்ல சேர்க்கிறதா, இல்ல புதன் நல்லா இருக்கிற நேரங்கள்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுங்களா? குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுக்கு புதன் வக்கரன்னா அவங்களுக்கு புதன் தசை புதன் புத்தி எது நடந்துட்டு இருக்கா? இல்ல திசை எந்த புத்தி இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற நீங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது அவருக்கு புதன் அந்த குழந்தைக்கு புதன் வக்கரமா இருக்கும் பட்சத்துல புதன் சுக்கிரனுக்கு வக்கரகதிக்கு பலன் எடுக்கவே வேண்டாம், விட்டுருங்க. சரி, அப்படியே நீங்க அதை பார்க்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு புதன் தசையோ புதன் புத்தியோ புதன் அந்தாரமோ நடந்துட்டு இருக்கும் பொழுது
அப்போ வக்கரகதியில் இருக்கும்போது சேர்த்தீங்கன்னா நீங்க வந்து அட்மிஷன் கிடைக்காத ஒரு ஸ்கூலுக்கு முயற்சி பண்ணா கூட கிடைக்கும். ஓ, அந்த எந்த கிரகம் வக்கரமா இருக்கோ அதோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நடந்தா மட்டும்தான் இதுக்கு முழு பலன். மத்தபடி இதுக்கு மீதி நேரத்துல இதுக்கு 30% கீழே தான் இதனோட பலன். அப்ப கோச்சாரத்துல வந்து ஜனன காலத்துல எந்த கிரகம் வக்கரமா இருக்கோ அந்த தசாபுத்திகள் ரொம்ப வந்து சிம்பிளா நடக்கிறப்ப கன்ஃபியூஷனே ஆயிக்காதீங்க சார். பிறந்த கால ஜாதகம் கேள்வி தாள்னு வச்சுக்கோங்க. அதுக்கான பதில் எழுதுறது கோச்சாரம். கோச்சாரத்துலதான் அதுக்கான பதில் கிடைக்கும். கோச்சாரத்துல அந்த தசாபுத்தி நடக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும், அந்த காரகத்துவங்கள் நல்லா நடக்கும். கரெக்ட். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார். வேற கொஸ்டின் இருந்தா கேட்கலாங்க. இன்றைய தலைப்புல வந்து வேற கொஸ்டின் இருந்தா வந்து கேட்கலாங்க. ஸோ இப்போ பாவகத்திரி யோகத்துல வந்து ஒரு வக்ர கிரகம் மாட்டி அதோட திசா நடக்கும்போது என்ன பலனை கொடுக்குங்க? ஒரு வக்ர கிரகம் பாவகத்திரி யோகத்துல மாட்டி அந்த 3 கிரகத்தையும் சொல்லுங்க. 3 கிரகத்தையும் சொல்லுங்க. எந்த 3 கிரகம்? குரு வக்ரன் கத்திரிக்கோளா செயல்படுற ரெண்டு கிரகத்தையும் நடுவுல மாட்டிட்டு இருக்கிற 3 கிரகத்தையும் சொல்லுங்க. குரு வக்ரங்க, சனி பேக்ல, முன்னாடி ராகு, நடுவுல ராகு. இப்போ குரு வக்ரம். இங்க பாருங்க, சனியை தாண்டின ராகு, இந்த ராகு குருவை தொடவே முடியாது. ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்காரு. அப்ப குருவுக்கு இங்க பலம் கிடைக்குது. இந்த பாவ கத்திரிக்கோள் வந்து கத்திரிக்கோள் ரிவர்ஸ்ல வச்சு டைப் பண்ணிட்டாங்க. இந்த கத்திரிக்கோள் வேலையே செய்யாது. இங்க பாவ கத்திரி அப்படிங்கிற அமைப்பே இங்க வராது. இல்ல சனி குரு ராகு, சனி குரு ராகு. அப்ப குருவை கடந்த ராகு. இதுல குரு மட்டும்தான் வக்கரம். குருவும் ராகுவும் இணைவு பெறும்போது குருவுக்கு பலம் அதிகமா கிடைக்கும். இப்ப குரு வக்கரமா இருக்கும்போது கூடவே சனியும் வக்கரமா தானே இருப்பாரு. இப்ப 3 கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்கள் ராகுவை கடந்து நிக்கிற குரு தான் அதிக பலம் பெறுவார். இந்த பாவகத்திரி யோகமா வேலை செய்யும். ஓகே, இப்போ ராகு குரு சனி, ராகு குரு சனி, அப்பதான் நடுவுல குரு இருக்காரு. அந்த பக்கம் ராகு இருக்காரு, இந்த பக்கம் சனி இருக்காரு இல்லையா? சனி குரு ராகு சொன்னீங்க, இப்ப ராகு குரு சனி. எப்படியா இருந்தாலும் குரு சனியை தொட போறது இல்லை. ஏன்னா அவர் வக்கரகதியில போறாரு. இல்ல சார், அது ஃபர்ஸ்ட் சனி குரு வச்சுக்கலாம். நான் சொல்றேன், ஆயில்யம் 1ஆம் பாதத்துல குரு இருக்காரு வக்கரகதியில, ஆயில்யம் 4ஆம் பாதத்துல சனி நிக்கிறாரு, வக்கரகதி இல்ல அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த பக்கம் பூசம் 4ஆம் பாதத்துல ராகு நிக்கிறார் அப்படி வச்சுக்கோங்களா. கடகத்துல இந்த நிகழ்வு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது பாவகத்திரி யோகமாக வேலை செய்யுங்கிற. குரு கிளம்பினார்னா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு வர மாட்டாரு, மீனத்துக்கு போற மாதிரிதான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அவர் போய் யாரை தொடுவாரு? இன்னொரு வக்கரகரமான ராகுதான் தொடுவாரு. அப்போ ராகுவோட பலன் கட்டவன் கிட்டில் ராஜயோகங்கிற அமைப்பு இங்கதான் வரும். இவங்க 2 பேத்துக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பலம் பெறுவாங்க. பலம் கிடைக்கும். சரி, நீங்க சொல்ற மாதிரி மிதுன லக்னம் வச்சுட்டா 7 பாதகாதிபதி, அவன் குரு வலுப்படுறாரு, பாதகாதிபதி அங்க வலுப்படுறாரு. அப்ப பாதகஸ்தானம் தானே படுங்க, வலுப்பெற்ற பாதகத்தானே கொடுக்குங்க. நிச்சயமா குரு தசை குரு புத்தி வரும்போது கன்ஃபார்மா கொடுக்கும். மனைவி இருந்தா பிரிக்கும், டைவர்ஸ் வரல போகும், சண்டை வரும், மாமியார் வீட்டுகளோட காரகத்துவம் வரைக்கும். பிசினஸா இருந்தா பார்ட்னரோட கசப்பு ஏற்படும். கசப்பு தன்மையா பிரிதலா அப்படிங்கிறது குருனோட பலத்தை பொறுத்தது. லக்னாதிபதி பலம் பெற்று குரு அங்க உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதே நேரத்துல லக்னாதிபதி 4லயோ இல்ல லக்னத்திலேயோ நல்ல வர்க்கோத்தமாயோ புஷ்கர நவாம்சத்திலே இருந்தாருன்னா இந்த குருனால வர்றது வெறும் கசப்போட போயிடும், பிரிவினை உண்டாக்காது.
சதீஷ். சார் ஓகே சார், ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க சார். சார் 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 இன்னொரு கொஸ்டின் கேட்கலாங்களா சார்? கேளுங்க சார், கேளுங்க கேளுங்க கேளுங்க. சார் மீனத்துல வந்து சனி வக்ரமா இருக்காரு, ஓகே குரு வந்து மகரத்துல இருக்காரு. ஓகே. அதாவது பரிவர்த்தனை ஆச்சு. பரிவர்த்தனை வருது. இப்ப சனி ம். திசையில குரு புத்தி நடக்குதுங்க. ஓகே. இப்ப வந்து இந்த பரிவர்த்தனை வந்து குரு வக்ரம்னா குரு மட்டும்தான் வக்ரம்னு எடுத்துக்கிறதா, இல்ல மாறும்போது பரிவர்த்தனைங்கிறப்ப எப்படி எடுத்துக்கிறது? தானம் மாறும்போது குரு இப்ப சனி வக்கரமா இருக்காருன்னா குரு அங்க போறாருன்னா குரு வக்கரமாயிருவார், சனிக்கு வக்கர நிவர்த்தியாகி மகரத்துக்கு வந்துருவார். 2 பேரும் ஆட்சிங்கிற அந்தஸ்து அடைஞ்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வக்கர நிவர்த்தி கிடைச்சிரும். யாருக்கு? சனிக்கு. சனி இப்போ வந்து அங்க ஆமா, குரு அங்க போகும்போது சார் உழுதுட்டு இருக்கிற ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல வீட்டுக்கு போறாரு. நல்ல வீட்டுல இருக்கிற உழுதுட்டு இருக்கிற வீட்டுக்கு போறாருன்னா அவரு தான் அங்க மலையில நனைய போறாரு, வெயில்ல காய போறாரு. வக்கரதுங்கிறது அந்த ராசி மண்டலத்துக்கு தான் வக்கரம். அங்க ஒரு கிரகம் போகும்போது அது வக்கரமாகுது. ஆவணி மாசத்துல பிறந்திருப்பாரு. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி மாதங்கள்ல பிறக்கும் போதுதான் மீனத்தில் இருக்கிற கிரகங்கள் வக்கரமாகும். புரியுதுங்களா? இப்ப வந்து அந்த சனி வந்து இப்ப சனி தசை குரு புத்திங்கிறப்ப நம்ம வந்து குரு வந்து என்ன லக்கணம்? மகரத்துக்கு என்ன லக்கணம்? மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு சனி தசை குரு புத்தி, குரு வக்கரமாகும் போது நல்லவே செய்வார். ஏன்னா இங்க வந்து அவருக்கு குரு நல்ல ஸ்தானம் ஆயிடுவாரு. கூடவே கோச்சார ராகு அங்க வராரு. அவருக்கு தொழில் விருத்தி ஏற்படும், தொழில் மாற்றம் உண்டு பண்ணும், தொழில இருந்த தடைகள் நிவர்த்தி ஆகும். அப்ப பரிவர்த்தனைங்கிறப்ப அந்த வக்கரம் அடிபட்டு போயிருக்கு, அதாவது ஆட்சியா இருக்கு. ஆமா, சனிக்கு வக்கர நிவர்த்தி ஆகி 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. குரு நீச்சம் பெற்று இருந்தவரு 10ஆம் இடத்துக்கு போய் வக்கரமாகி கோச்சார ராகுவோட இருப்பாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிற சனி தசை குரு புத்தியில ராகு அந்தாரமோ ராகு சூட்சமோ வரும்போது அந்த பலன் மிகுதியாக கிடைக்கும். நன்றி சார். நன்றி நன்றி சார், நன்றி சார். ஸோ பரிவர்த்தனை பார்த்துட்டீங்கன்னா கோச்சார் ரீதியா வரும்போதுதான் வந்து அது வந்து பரிவர்த்தனை வந்து நல்லா வேலை செய்யணும். ஸோ அது மெயினா பார்த்துட்டோம்னா போதுங்க. வேற யாராவது கொஸ்டின் கேட்கலாங்க? ஸோ இன்றைய தலைப்புல இருந்து வேற யாராவது கேள்விகள் இருந்தா வந்து கேட்கலாங்க. சார் முடிச்சுக்கலாங்களா சிவசங்கர் சார்? ஓகே சதீஷ், வேற யாராவது கேட்கறாங்கன்னா கேட்கிட்டு சொல்லுங்க. இல்ல வேற யாரும் இல்லைங்க, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாகராஜன் சார் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கோங்க. ஓகே சார், ஓகே. அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப விவாதங்கள் நல்ல கிளியரா இருந்தது. ஐயா சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப உபயோகப்பட்டது. அனைவருக்கும் மிக்க நன்றி.